என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலையோட அட்ராசிட்டி. அதாவது அண்ணாமலையோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் கோவையைச் சேர்ந்த எதிர்க்கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகள்னால் மற்ற கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சியினரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறையும் சொல்லுது. அந்த அளவுக்கு அண்ணாமலையோட பேச்சு ஒரு வரைமுறையற்ற பேச்சாக இருக்குது. அண்ணாமலையோட செயல்பாடும் ஒரு வினோதமான செயல்பாடாக இருக்குது. இதுவரை தமிழக அரசியலில் இப்படியெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதை பெருமையாக அண்ணாமலை சொல்லிட்டு தெரிகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா நான் கேட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது, காதில் கேட்டு நான் ஒன்றே இது பண்ண முடியாது, நானும் பேசினேன் அப்படின்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். வேறு மாதிரியாக இருக்குன்னா ஒரு பத்திரிகையாளன் ஒரு கேள்வியை கேட்குறான், கேட்டால் நீ அதற்குள்ளே பதிலை சொல்லணும். என்ன கேட்குறாங்களோ அதற்குள்ளே பதிலை சொல்லணும், இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். இல்லை தனக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த மாதிரிலாம் பேசுகிறது பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கக்கூடாது. மித்தவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத அவன் கேட்டுக்குவான். ஓன்ட்ட என்ன கேள்வி கேட்கணுன்றதான் ஒருத்தன் பதில் சொல்ல உட்காந்துருக்கான்னா, உன்கிட்ட என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். மித்தவன்ட்ட என்ன கேட்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணுன்ற அறிவுறுத்தல் அண்ணாமலைகிட்டேருந்து வரக்கூடாது. சரியா? ஸோ இந்த இதை கேளுங்க. ஏன்னா அண்ணாமலை என்ன பேசுகிறாப்புலன்னு கேட்டுருங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு அக்ரெசிவாகவும் அரோகண்ட்டாகவும் நான் கேட்குற கேள்விக்கு நம்ம ஒன்று கேட்டோம்னா பதில் வேறு மாதிரியாக இருக்கிறதும் அதை நம்ம நேரடியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்கள் நிற்கிறோம். என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்குறீங்களாண்ணே? நீங்கள் ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்டால் அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பாக போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பாக போயிடும். வாய் இருக்குன்னு நீங்கள் இதே கேள்வி எல்லா வேட்பாளர்ட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. அதான் அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்ப ஏன் புல்லட் ட்ரெயின் விடல? கேட்குற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். இப்படி தான் அண்ணாமலைகிட்ட கடந்த 10 வருஷமா என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நாங்கள் களத்துக்கு இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் 10 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குது. சரியா? 10 வருஷமாக என்ன கிழிச்சிங்கன்னு ஒருத்தர் கேட்டால் என்ன கிழிச்சோன்றதை தான் சொல்லணுமே தவிர இனிமேல் நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இவ்வளோ 10 ஆண்டுகள் போன முறை சொன்ன உறுதிமொழி என்னாச்சு, அதுக்கு முன்னாடி சொன்ன உறுதிமொழி என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை பற்றி கேட்டால் 10 ரூபா குறைச்சிருக்கேன் தீபாவளிக்கு, என்ன தீபாவளி போனஸ் அது? பத்திரிகை நம்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கல. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கணும். கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி, அறத்தோட கேள்வி. இல்லண்ணே 2 ரூபா குறைக்கலனே. பெட்ரோல் டீசல் 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம், அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? அது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். அது ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்டயோ அண்ணா நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. போன தீபாவளிக்கு 10 ரூபா குறைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 2 ரூபா குறைச்சிருக்கோம். நீ எப்ப குறைச்சிங்க? அதாவது உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது உத்தரப்பிரதேச
சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சற்று நாட்கு முன்பு தான் 10 ரூபா வந்து பெட்ரோல் டீசலுக்கு குறைச்சாங்க. ஆனால் ஏற்றுனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 64 ரூபா 66 ரூபா இருந்ததை 106 ரூபாய்க்கு ஏற்றிட்டு 112 ரூபாய்க்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு 3 வருஷம் லட்சக்கணக்கான கோடிகள் அதில் வருவாயை ஈட்டி விட்டு மக்களை நசுக்கி கச்சா எண்ணெய் பேரல் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியில் இருந்தபோது மக்களுக்கு 60 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துருக்கலாம், 50 ரூபாய்க்கு டீசல் கொடுத்துருக்கலாம். அந்த சூழ்நிலையிலையும் 100 ரூபா 110 ரூபான்னு வாங்கிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நேரத்தில் அப்போ கேட்டால் என்ன சொன்னாங்க, ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் தான் இதை அதாவது விலையை நிர்ணயிக்கும் அப்படின்றான். எண்ணெய் நிர்ணயிக்கனா இப்போ எப்படி நீங்கள் குறைச்சிங்க, நீங்கள் குறைத்ததாக எப்படி நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாட முடியும்? அப்போது ஒன்று இது பொய்யா இருக்கணும், இல்லை அதை பொய்யா இருக்கணும். உங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு மக்கள் தலையில் மிளகா அரைக்கணும். இப்படி கேட்டால் அப்படி சொல்லுவீங்க, அப்படி கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னா, நாங்கள் எல்லாம் எவனும் தூங்கிட்டுலாம் இல்லை, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் முழிச்சு தூங்குற மாதிரி நடித்து திருடுறீங்களா அப்படின்றது தான் அந்த கேள்வியோட சாராம்சம். ஏன்னா இப்போ கச்சா எண்ணெய் இப்போ குறைஞ்சிருக்க போது நீங்கள் குறைக்கல, 2 ரூபா எதுக்கு குறைச்சிங்க? இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிவிக்க போகிறான்னொடனே 2 ரூபா குறைக்கிறீங்க, 5 ரூபா குறைக்கிறீங்க, உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது 10 ரூபா குறைக்கிறீங்க, திருப்பி நீங்கள் தேர்தல் முடிஞ்சோடனே ஏற்ற போகிறீங்க. இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை கேள்வியாக கேட்டால் அதுக்கான பதிலை தான் சொல்லணும். எனவே வந்து அதற்கான பதிலை சொல்லாமல் அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறதும் வாய்க்கு வந்தபடி இது பண்ணுறது வந்து அண்ணாமலைக்கு இப்போ தெரியாது, புரியுதா? எத்தனையோ தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ அரசியல் இயக்கங்களை பல கட்சிகளும் பார்த்துருக்கும், பத்திரிகையாளரும் பார்த்துருப்பான். சரியா? அண்ணாமலை மாதிரியெல்லாம் புடலங்காயெல்லாம் ஏகப்பட்ட புடலங்காய் முளைச்சி கல்லை கட்டி தொங்க விட்டு தெருவில் விட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலையோட நிலைமை என்னன்னு தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அண்ணாமலை எங்கேயாவது போய் பஞ்சாயத்து 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது எந்த இதில் இருக்குது? தேர்தல் சட்டத்திட்டத்தில் இருக்குது. அதை விட்டுட்டு அண்ணா இவர் பெரிய எம்ஜிஆர் தகதகன் மின்றார், இவரை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஆள் காத்திருக்காங்களாம். அவங்க ஏமாந்து போயிடுவாங்களாம். இவரை பார்க்குறதுக்கு தான் என் வீட்டு வாசலில் எல்லாம் 4 மணி நேரமாக காத்திருக்கான். என்ன மாதிரி போய் புரட்டு பித்தலாட்டம் அண்ணாமலை மூஞ்சியில் முழிச்சாலே என்ன ஆகுன்றது பொதுமக்களுக்கு தெரியும். இதில் இவரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம். இவர் போய் பிரச்சாரம் பண்ணலையா, சும்மா போய் அப்படியே கையை காட்டு, அம்மா லேட் ஆயிடுச்சு நான் வர முடியலன்னு இவர் போய் சொல்கிறதுக்காக, இந்த வார்த்தையை கேட்பதற்காக அந்த மக்கள் காத்திருக்கிறாங்களாம். ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்காம போனால் கெட்ட பேர் போலீஸ்க்கு வருமா, எனக்கு வருமா? கெட்ட பேர் எனக்கு வரும். இந்த மனுஷன் இவ்வளோ நேரமாக 3 மணி நேரமாக நிற்கிறோம், வந்து எங்களை பார்க்க கூடவில்லை. மைக்கில் பேசாட்டி பரவாயில்ல, மூஞ்சியை காட்டாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயிருக்கணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எதுவுமே செய்யாமல் ஏசிபி வந்து வண்டியை தடுத்து நடு ரோட்டில் நிறுத்தி இவ்வளவு பிரச்சனை காரணமாக இருந்து வண்டியை விடமாட்டேன்னா எப்படி சார் நான் கோயம்புத்தூர் போவேன்? நீங்களே சொல்லுங்கள், நான் கோயம்புத்தூர் எப்படி போவேன்? அஃப்கோர்ஸ் நான் வண்டியில் போகும்போது வேட்பாளர் உட்காந்துருக்கான்னு தெரியும், வண்டியில் ஸ்டிக்கர் இருக்குது, வண்டியில் பிஜேபி சிம்பிள் இருக்குது, ரோட்டில் யார் பார்த்தாலும் கை காட்டத்தான் போகிறாங்க. ஏனென்றால் வண்டி வந்து ஆல்ரெடி அது ப்ரொபகேண்டா வெஹிக்கிள். இதெல்லாம் எதற்காக அண்ணாமலை செய்கிறார் என்றால் அதை தான் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். கோவையில் தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை முடிவு செய்திருக்கிறார். ஏன்னா டெபாசிட் கூட கிடைக்காது, சும்மா அல்லக்கைகள் ஒரு 500,000 பேருக்கு டெய்லி காசை கொடுத்து கூட்டு போகிறதுனால நம்ம ஜெயிச்சிட முடியாது அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரிய ஆரம்பித்த உடனே இந்த தேர்தலை நிறுத்திவிட வேண்டும். எதையாவது ஒன்றை செஞ்சு, ஒரு கார்த்திக்கும் கவுண்டமணியும் நடித்த ஒரு படத்தில் ஒரு காமெடி இருக்கும், அதில் போய் கல்யாணத்தை நிறுத்த போனால் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, முடியாது. அப்புறம் சாப்பாட்டில் செங்கலை தூக்கி கவுண்டமணி வைப்பாப்புல, என்னடா சாப்பாட்டில் எவ்வளோ பெரிய கல் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு காமெடியினா தான் அண்ணாமலையை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அண்ணாமலை திருந்த போவதில்லை, ஆனால் மக்கள் அண்ணாமலையை திருத்தி விடுவார்கள். இந்த தேர்தலோடு இதுதான் கடைசி தேர்தல் அண்ணாமலைக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு தோல்வியை அண்ணாமலை சந்தித்திருக்க முடியாத ஒரு தோல்வியை கோவை மக்கள் தரப்போகிறார்கள் அப்படின்ற சூழல் தான் இருக்குது. எனவே தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பது ஒரு பெரிய ஒரு இது வந்து போலீஸுக்கும் தெரியும், தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் தெரியும். எனவே அவர்கள் இவர் மீது தீவிர நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா சும்மா எஃப்ஐஆரை போட்டு அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அண்ணாமலையோட நோக்கம் வந்து தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பது. ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்து தான் கோயம்புத்தூர்லேருந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தொடர்ந்து அண்ணாமலையோட அட்ராசிட்டி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 17ஆம் தேதி வரைக்கும் தான் பிரச்சாரம். அதையும் பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.